அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:16, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற நேரடியான வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற தூது என்னன்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய கரம். அவருடைய வார்த்தை என்ன செய்யும்னா, நம்மளை வாழ வைக்கும். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் இந்த பூமியிலே பிழைப்பதற்கு, அதாவது பிழைப்பதற்கு என்றால் பிழைப்புக்கு எதிர்பதம் சாவுதான். அப்போது வாழ்வதற்கு ஏற்றதான ஒரு வாசல் என்றால் வார்த்தை தான். சாவதற்கு ஏற்றது என்றால் பிசாசு சொல்லக்கூடியதான வார்த்தை தான். அவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் மரணத்துக்கு ஏதுவாக நடத்தும். தேவனுடைய வார்த்தை வாழ்வுக்கு ஏதுவாக நடத்தும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் எதை அடிப்படையாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கைனா, ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக வைத்து எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் சூழ்நிலைகளிலும் எதிர்கொள்ளுகிற எந்த பிரச்சனைகளிலுமே நமக்கு ஒரு வெற்றி வேணும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை தான் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய கரத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும், வாழ வைக்கும். ஆண்டவருடைய கரம் என்ன செய்யணும், நம்மளை மறைக்கிறது. தீங்கு நேராதபடி சத்துருவின் சகல தந்திரங்களிலிருந்து விடுவிக்கிறதுக்கு, அவன் கொண்டு வருகிற எல்லா விதமான நாசமோசமான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கு கர்த்தரின் கரம் போதுமானதாக இருக்கிறது. அது நம்மை மறைக்கிறது. ஆகவே சத்துரு எந்த விதத்திலும் அவனுடைய திட்டத்தை தேவ பிள்ளையாகிய நமக்குள்ள அவன் செலுத்த முடியாது. அவன் போட்ட ஒரு திட்டமாகிலும் நமக்கு எதிராக வந்து ஒன்றையுமே செய்ய முடியாது. தைரியமாக இருங்கள். நீங்கள் வாழ்கின்ற சூழல் உங்களுக்கு தெரியும், எதிர்கொள்கிற பிரச்சனை தெரிகிறது உங்களுக்கு. இந்த பிரச்சனைகளில் நீங்கள் மடிந்து போக முடியாத அளவுக்கு கர்த்தரின் கரம் உங்கள் மேலே இருக்கிறது. அந்த கரம் உங்களை மறைக்கிறது, சத்துருவின் பார்வையிலிருந்து மறைக்கிறது. சத்துரு உங்களுக்கு எதிராக எய்து விடுகிற அம்பு, அதிலிருந்து கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிறது. இப்படி வியாதிகள், விபத்துகள், எத்தனையோ விதமான எதிர்மறையான காரியங்களிலிருந்து ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது. குடும்பத்தை பாதுகாக்கிறது, உங்கள் தொழிலை, பிஸ்னஸை, உங்கள் வேலையை, உங்கள் ஊழியத்தை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த நாள் கர்த்தரின் வார்த்தையின்படியே நான் நடப்பேன், கர்த்தரின் கரம் என்னை பாதுகாக்கிறது என்ற தைரியத்தோடு அடுத்த அடி எடுத்து வையுங்கள். வெற்றி உங்களுக்கு தான். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் பயணியுங்கள். நீங்கள் அங்கே சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கிறது, உம்முடைய கரம் எங்களை பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட நல்வாழ்வை எங்களுக்கு ஈவாக கொடுத்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல விதமான நன்மைகளை ஆண்டு அனுபவிப்பார்களாக. கர்த்தருடைய பிரசன்னமும் சமாதானமும் எல்லார் மேல் தங்கி இருப்பதற்காக நன்றி. இந்த நாள் எங்கள் வாழ்வின் பாதுகாப்பான நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். நிச்சயமாக நீங்கள் வெல்வீர்கள். நன்றி.